அது ஒரு அழகான காலை. கிராமத்துல எல்லாரும் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் அவங்க வேலைய பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க 3 பேரும் நெருங்கிய நண்பர்கள். எப்போ ஒன்னாவே தான் இருப்பாங்க. இவங்க பேரு தன்னு, குஷி, மின்ட்டு. என்ன குஷி, ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா அப்படின்னு தன்னு கேட்டா. நான் எங்க மாமா ஊருக்கு போயிருந்தேன்ல, அப்ப அங்க ஒரு விஷயத்த பார்த்தேன். என்ன பார்த்தேன்? அங்க உள்ள மக்கள் எல்லாரும் சேர்ந்து தெருவுக்கு தெரு கணபதி சிலை வாங்கி வச்சு எல்லாரும் ஜாலியா கணேஷ் சதுர்த்தி செலிப்ரேட் பண்றாங்க. என்ன பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். அப்போ மின்ட்டுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. நம்ம ஏன் ஊர் மக்கள் கிட்ட காசு கலெக்ட் பண்ணி நம்ம ஊருக்கும் கணேஷாவை கூட்டிட்டு வரக்கூடாது? இது நல்ல ஐடியா தான். ஆனா நம்ம 3 பேரால மட்டும் எப்படி எல்லாத்தையும் தனியா பண்ண முடியும்? நம்ம ஊர்ல உள்ள மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, சண்டை தான் போடுவாங்க எல்லாத்தையும். நம்ம ஏன் இந்த விநாயகர் சதுர்த்தியோட எல்லாரையும் ஒன்று சேர்த்து வைக்க முயற்சி பண்ணக்கூடாது? நல்ல ஐடியா தான். இந்த வேலையை நம்ம நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ராமு அங்கிள், ராமு அங்கிள், என்னப்பா, என்ன வேணும் உங்களுக்கு? விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது இல்ல, நாங்க கணபதி சிலை வாங்கி நம்ம ஊர்ல வச்சு எல்லாரும் ஒன்னா கொண்டாட போறோம். உங்களால முடிஞ்ச தொகையை கொடுங்க. நம்ம ஊர்லயா? போங்கப்பா, போய் வேற வேலை இருந்தா பாருங்க. இப்படியே எல்லார் வீட்லயும் ஏதாச்சும் சொல்லி தட்டி கழிச்சிட்டே இருந்தாங்க. 3 பேரும் சோர்வா போய் ஒரு மரத்தடியில உட்கார்ந்தாங்க. அடடா, நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாமா? அங்க வந்த குட்டி பையன் அவன் உண்டியல்ல சேர்த்து வச்ச காசை கொடுத்தான். அதே மாதிரி எல்லார் வீட்டுல உள்ள குட்டி பசங்களும் கொடுத்தாங்க. ராமு, தன்னு, அப்புறம் குஷி 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரி விநாயகர் சிலையும் வாங்கறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனாங்க. கணபதியும் வந்துட்டாங்க. ஆனா பூஜைக்கு டெக்கரேஷனுக்கு என்ன பண்ண போறோம்? இப்போ மட்டும் என்ன, அந்த கணபதியா ஹெல்ப் பண்ண போறாங்க. வாங்க நம்மளே ஏதாச்சும் பண்ணலாம். 3 பேரும் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கணபதி உண்மையாவே ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க. அப்போ ஒரு குரல் மட்டும் கேக்குது. உதவி பண்ண நானும் வரலாமா? இங்க யாரு? என்னை பார்த்தா தெரியல, நீங்க தானே ஹெல்ப்புக்கு கூப்பிட்டீங்க, அதான் வந்தேன். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் கணபதி வந்ததை நினைச்சு. அப்போ கணபதி பப்பா கேக்குறாரு, ஏன் ஊர்ல உள்ள பெரியவங்க யாருமே வரல? ஊர்ல உள்ள பெரியவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. எல்லாரும் தான் தான் பெரியவன்னு தலைக்கணும். ஒருத்தர் விட்டு கொடுத்தே போக மாட்டாங்க.